திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் திரு ரவீந்திரன், திரு கனகராஜ் அவர்கள். அதே நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் பிரதமர் பரப்புரையை மேற்கொள்வது அப்படிங்கிறதும் தற்செயலான ஒன்றா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே எழுது. அதற்கும் பதில் சொல்லி பிரதமர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் ரவீந்திரன் அவர்களும் கனகராஜ் சாரும் வந்து பேசினதுக்கு நான் ஒரு சில பதில்கள் சொல்லணும். அதாவது இந்த எக்ஸசைஸ் நடந்துச்சு இல்லைங்களா, பீகார்ல நடந்த எக்ஸசைஸ், அதுல மிக முக்கியமான பங்கு வகித்தவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎல்ஏஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பார்ட்டி அனுப்பக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ். சரி, இவங்களுடைய சீரியஸ்னஸ் எப்படின்னு இன்னைக்கு இவங்க குற்றம் சாட்டுறாங்க இல்லைங்களா. இதுல நான் எலெக்ஷன் கமிஷனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல, இருந்தாலும் இவங்க குற்றம் சாட்டும் பொழுது சரியான குற்றச்சாட்டை அவர்கள் வைத்தார்கள் என்றால் நானும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து குரல் கொடுப்பேன். ஆனால் இவங்க இந்த எக்ஸசைஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, சீஃப் எலக்டோரல் ஆபீசர் சொல்றாரு, உங்களுடைய பிஎல்ஏஸ் நீங்க இதுல அனுப்புங்க அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சி எத்தனை பேர் அனுப்பணும் அப்படின்னா 53,338 பேரை. எங்களுடைய கூட்டணியான ஜேடியு அவங்க எவ்வளவு பேர் அனுப்பினாங்கன்னா 36,550. லோக் ஜனசக்தி பார்ட்டி அனுப்புறது 1913. கிட்டத்தட்ட 90,000 பேரை நாங்க அனுப்பினோம். இவங்க எத்தனை பேர் அனுப்புனாங்க? இன்னைக்கு இவங்க கூக்குரல் சொல்றாங்க இல்லைங்களா, எந்த இடத்துல ரெக்டிஃபை பண்ணக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு அந்த பிஎல்ஏஸ் இருக்குதோ அங்க காங்கிரஸ் பார்ட்டி அனுப்புறது வெறும் 17,000 பேர் தான். ஆர்ஜேடி அனுப்புனது 47,506. கம்யூனிஸ்ட் அனுப்புனது 899 மட்டும்தான். கனகராஜ் அவர்கள் குறிச்சுக்கணும். அவங்களே சிபிஐ எம்எல் அவங்க அனுப்புனது 1496. டோட்டல் 1,60,60,813. சார், நான் இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்களா சார் கனகராஜ் சார், உங்களுடைய ஆட்கள் எத்தனை பேர் அங்க பூத் லெவல்ல போய் வேலை செஞ்சாங்க சார்? ஆனா இன்னைக்கு ஏன் நேரு நான் ஆரம்பத்திலே சொன்ன இல்லைங்களா, தேர்தல் ஜுரம் வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பூத்லையும் பாஜக பூத்தை வலிமைப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு திரு அமித்ஷா அவர்களுடைய நேரடி மேற்பார்வையில பூத் கமிட்டிகளுடைய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. திருநெல்வேலியில் போனார். எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்திலையும் அந்த ஒவ்வொரு பூத்துக்குரிய உள்ள அந்த ஒவ்வொரு ஒரு பக்கத்துல 14-17 பேர் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா அது கரெக்டா இருக்குதா, அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா, அத பாக்குற அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வலுவாக இருக்கு. இல்ல திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், உங்களுடைய வாதத்தை நான் ஏத்துக்கிறேன். இப்ப இந்த பிஎல்ஏஸினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் நடக்கும். ஒரு அடிஷனோ டெலிஷனோ இந்த பிஎல்ஏஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் செய்யும் அப்படின்னா அப்ப தேர்தல் ஆணையத்தை சந்தேகத்துக்குள்ளாக்குறது சரிங்கிற மாதிரி ஆயிடாதா? அப்படி இல்ல பாலவேல், அவங்களுடைய இவங்க அந்த ஓட்டர்கள்ட்ட தான் போய் ஓட்டு வாங்கணும். ஆனா அவங்களுடைய பிரச்சனை என்னுடைய பேர் விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளருடைய ரெப்ரசன்டேஷனை கூட இவங்க பூர்த்தி பண்ண முடியல தெரியுங்களா. சிபிஐ எம்எல் மட்டும்தான் 10 அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கு டேட்டா பாயிண்ட் வந்திருக்குது. அதுக்குரிய அந்த சீஃப் எலக்டோரல் ஆபீசர் ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காரு. இவங்களுடைய கட்சி சார்பா யாருமே அவங்களுடைய வாக்காளர்களுக்காக போய் ஃபைல் கூட பண்ணல சார். இதுதான் ஃபேக்ட் ஆஃப் தி வாக்காளர்கள் தான் சார். அதுல அவங்க வாக்காளர்கள் இவங்க வாக்காளர்கள்லாம் இல்ல, வாக்காளர்கள் அவ்வளவுதான். சரியான பாயிண்ட்க்கு வந்தீங்க பாலவேல். அப்ப நான் சொன்ன இல்லைங்களா, அவங்க வாக்காளர் அப்படின்னு. இவங்க யாரோட வாக்காளருக்காக பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்களே கேட்டீங்க. சிறுபான்மையினருக்காக நாங்கள் பேசுகிறோம். 30 லட்சம் பேரு 20 லட்சம் பேரு முஸ்லிம்களோட ஓட்டு போயிடுச்சு அப்படின்னு. சார், முஸ்லிம்கள் உங்களுக்கு தான் வாக்களிக்கார்கள்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் கடந்த 11 வருடமாக மோடி அவர்களுடைய நல்லாட்சியின் காரணமாக குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், பீகார்ல இன்னைக்கு முஸ்லிம்கள் தான் சார் எங்களுக்கு அதிகமா வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ஃபேக்ட். அப்பயே அது அவங்க வாக்காளர்கள்னு சொல்லணும். இல்ல, அவங்க சொன்னதை நான் ரிப்பீட் பண்ண. நான் அவங்க எதை குறிப்பா திரும்பி சொன்னாங்களோ அதை தான் நான் சொன்னேன். இல்லாட்டினா நான் அப்படி பிரிச்சு பார்க்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. இல்ல சார், அவங்க பேசும்போதும் கூட எங்க வாக்காளர்கள் இவங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னு அவங்க எந்த இடத்துலயும் பதிவு செய்யலையே. நீக்கப்பட்டவர்களில் இத்தனை சதவீதம் பேர் இவர்களாக இருக்கிறார்கள் தான் அடிக்கோடிட்டு காமிச்சாங்க.
சிம்பிள் பாலவேல் அதை அடிக்கல் காட்டுறீங்களா? அதுல வந்து இந்துக்கள் தானே விடுபட்டு போயிருந்தாங்க. அந்த இந்துக்களுக்காக ஏன் இவங்க குரல் கொடுக்கல? அப்ப முஸ்லிம் குரல் கொடுக்கறதுன்னா அது எல்லாருக்கும் சேர்த்துதான் சார். இவங்களுக்கு அவங்களுக்கு தனித்தனியான குரல்லாம் இல்ல. நாங்க எல்லாருக்கும் குரல் கொடுக்கிறோம். இன்ஃபேக்ட் எங்களுடைய பாஜகவை சேர்ந்த முகவர்கள் போய் அந்த அப்ஜெக்ஷனை வந்து ரைஸ் பண்ணாங்க. அதுல எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோட பேரையும் எழுதி கொடுத்தாங்க. அதனால ரெக்டிபிகேஷன் நடக்கும்போது நாங்களும் அதுல வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணோம். அடுத்தது வந்து பிரதமருடைய அந்த பரப்புரையை பத்தி நீங்க பேசுறீங்க. இதான் எலெக்ஷன் கமிஷன். பாலச்சந்திரன் சாருக்கு நல்லா தெரியும். நான் வந்து 3 தேர்தல டெல்லியில 2 தேர்தலை நடத்துறவன், காஷ்மீர்ல போய் ஒரு சட்டமன்ற தேர்தலை நடத்திட்டு வந்தவன். அதாவது எலெக்ஷன் கமிஷன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அதுவும் குறிப்பாக தேதி, எந்த தேதி வந்து வரப்போகிறது அப்படின்ற முடிவு மத்திய அரசில், அதுவும் குறிப்பாக பிரதமர் அலுவலகத்துக்கோ அல்லது அமைச்சர்களுக்கோ ஒரு காலம் வந்து ஷேர் பண்ணப்படுவது கிடையாது. அதுமா ஏதாவது ஒரு இடத்துல பரப்புரை நடக்கும் போது அது நடந்திருந்தா அது கோஇன்சிடென்ஸ் தான். ஈவன் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். 10 வருஷம் பிறகு அதை எடுத்து பாத்தீங்கன்னா இவங்களோட அக்யூசியேஷன் எங்களை பத்தி தானே. ஒரு முக்கியமான தேர்தல், குஜராத் தேர்தல் 2 டேர்முக்கு முன்னாடி நடந்துச்சு. பிரதமர் வந்து அங்க போக வேண்டி இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு காலையில எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. இன்னைக்கு 4 மணிக்கு வந்து எங்களுடைய பிரஸ் கான்பரன்ஸ் இருக்குது, நாங்க வந்து தேர்தல் தேதி அறிவிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. பிரதமர் தன்னோட பரப்புற அந்த ப்ரோக்ராம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு போகவே இல்லை, கேன்சல் பண்ணிட்டாரு. அப்ப பிரதமருக்கு முன்னாடியே தெரிந்திருந்தா ஒரு நாள் முன்னாடி போய் இனாகுரேட் பண்ணிட்டு வந்திருப்பார் இல்லையே. அதாவது இதுதான் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று நாங்கள் திரும்ப சொல்றோம். திரு பாலச்சந்திரன், இங்க ஒருபுறம் தேர்தல் ஆணையம் அது அவங்களுடைய வேலை செய்து, கட்சி ரீதியா நாங்க எங்களை பலப்படுத்திக்கணுமோ அதை நாங்க செய்யறோம். இது ரெண்டுத்தையும் ஏன் முடிச்சு போடுறீங்கன்னு கேட்கிறாரு. பிரதம மந்திரி தேர்தல் பரப்புரையில தான் பேசினாரு. சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில தான் பேசினாரு. உங்ககிட்ட 2 பசுமாடு இருந்ததுன்னா அதுல 1 தூக்கி வெளிநாட்டில இருந்து சட்டவிரோதமா வந்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துருவான்னு தேர்தல் பரப்புரை சொன்னாரு. ஆசீர்வாதம் ஆசாரி அவர்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். இது இந்தியாவுக்கே தெரியும், அவருக்கு மட்டும் எப்படி தெரியலன்னு தெரியல. அந்த பேச்சு தப்பு தான். அவர் 3 எலெக்ஷன் நடத்தினதை சொன்னாரு. ஐ டோன்ட் நோ அவர் ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸரா போனாரா என்னன்னு தெரியாது. நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்திருக்கேன். எல்லா எலெக்ஷனும் நடத்தியிருக்கேன். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அடுத்து உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து எல்லாமே நடத்திருக்கேன். எனக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் நல்லா தெரியும். அவர் சொன்னது அப்பட்டமாக தவறு, அதுல சந்தேகமே கிடையாது. தேர்தல் பரப்புரையின் போதுதான் அவர் சொன்னார் அப்படிங்கிறது உண்மை. இதுல வந்து இது பிரிச்சு பேசுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், அவ்வளவுதான். சரி, அடுத்தது வந்து என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் வந்து சொன்னாரு, அவங்க மாயாவதி பீரியட்ல அவங்க வந்து அத்தனை லட்சம் ஓட்டை டெலிட் பண்ணாங்களே, பாலச்சந்திரன் சாரும் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னாரு. நான் கேட்கிறேன், அந்த நேரத்தில் நீங்க ஏன் இதை பாயிண்ட் அவுட் பண்ணல? இப்ப இவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க, நீங்க அந்த நேரத்தில் இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். ஸ்ரீராம், நான் முடிச்சுக்கிறேன். நீங்க பேசும்போது அப்படின்னா இப்ப பாஜக எலெக்ஷன் கமிஷன் சரியாயிடும். அன்னைக்கு உங்க எலெக்ஷன் கமிஷன் போது தவறு இல்லை என்பதை இன்றைக்கு பாஜக அவர் நிறைவு செய்தால் அது பாஜக இப்படி ஆகும். பாருங்க, ஸ்ரீராம் பேசும்போது நான் தலையிடல. நாங்க பேசும்போது இடையில குறுக்கிட்டு எங்களை பேச விடாம வைக்கிறது ஒரு டாக்டிக்காவே வைக்க கூடாது. எங்களை பேச முடிக்க விடணும், பேசட்டும். இப்போ நான் கேக்குறேன், இப்ப இவர் என்ன சொல்ல வந்தாரு? மாயாவதி காலத்திலே அப்படி இல்லையா, அந்த நேரத்திலே அப்படி இல்லையா, அவங்க எல்லாம் செய்யலையா, இப்ப மட்டும் நீங்க பேசுறீங்களேன்னு சொன்னா, இப்ப அவங்க எல்லாம் செஞ்சதான் நீங்களும் செய்றீங்கன்னா அவங்களே ஆண்டுட்டு போட்டுமே, நீங்க எதுக்கு? நீங்க தான் அவங்க செஞ்ச மாதிரி நாங்களும் செய்யறோம் தானே சொல்ல வர்றீங்க. அப்ப அவங்களே ஆண்டுட்டு போட்டுமே அப்படிங்கறதா மக்களுடைய பதிலா இருக்கும். அடுத்தது, தெளிவாக நான் கேட்ட சில வினாக்களும் சரி, நண்பர் கான்ஸ்டன்டைன் கேட்ட வினாக்களும் சரி, ஐயா கனகராஜ் அவர்கள் கேட்ட வினாக்களும் சரி, தெளிவா ஸ்பெசிபிக். நீங்க அதுக்கு வாங்க. அதை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசுறதுல அர்த்தமே கிடையாது. பிரதம மந்திரி வந்து ஒரு நாள் முன்னதா போனாரு வரலங்கிறது இங்க தேவையில்லாத பேச்சு. அவர் வந்த போனாரா இல்லையாங்க நான் ஏத்துக்கிறேன் அவங்க சொல்றத, அதுல கான்ட்ரோவர்சியே இல்ல. எதுல கான்ட்ரோவர்சி இருக்குன்னு சொல்லி நாங்க பாயிண்ட் அவுட் பண்றோமோ அதுல நீங்க தெளிவா பதில் சொல்லுங்க. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சில பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணீங்க, அதுக்கு இப்ப நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். அது மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம், திரு கான்ஸ்டன்டைன் கேட்ட கேள்விக்கெல்லாம், திரு கனகராஜ் அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் நீட் ஸ்பெசிபிக் ஆன்சர்ஸ் கொடுங்க, கேட்டுக்கிறோம். சரி, ஓகே, பேசுவோம்.